ஸோ ஹெப்படைட்டிஸ் இருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா பியூர்லி வந்து பிளட் டெஸ்ட். ஸோ பிளட் டெஸ்ட்டில் வந்து என்ன வைரஸ் கிருமி இருக்குது, என்ன பாக்டீரியல் கிருமி இருக்குது அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகணுமா இல்லை வீட்டில் இருந்தே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்த்துக்க முடியும். செகண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாய்ஸ் பார்த்தோன்னா மோஸ்ட்லி ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். ஹெப்படைட்டிஸ் பி அண்ட் ஹெப்படைட்டிஸ் சி இது ரெண்டுத்துக்கும் மட்டும் நம்ம மோஸ்ட்லி வந்து ரொம்ப நாளைக்கு மெடிசன்ஸ் எடுத்து தான் அது கிளியர் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தோம். எப்படி வந்து நம்மளுக்கு இந்த ஹெப்படைட்டிஸ் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் கண்டாமினேஷன். ஸோ சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டில் வந்து சாப்பிட்றோம் பானிபூரி, அந்த மிச்சர் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எதெல்லாம் வந்து வாட்டர் பேஸ்டாக இருக்கோ இதிலெல்லாம் வந்து கண்டாமினேஷன் ஹைலி பாசிபிள். இப்போ ஹெப்படைட்டிஸோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஒன்று வந்து ஃபீவர் வரலாம். செகண்ட் வந்து நம்மளுடைய இந்த ஹைப்போகாண்ட்ரியல் பெயின், அதாவது ரைட் சைடில் நம்மளுடைய வயிறு பகுதியில் பெயின் வர்றது. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தலை சுத்தல், வாந்தி இல்லை வயிற்று வலி இது எல்லாமே இருக்கலாம். இதுதான் காமன் சிம்டம்ஸ் ஆஃப் ஹெப்படைட்டிஸ்.